ஹரி ஓம் மகா காளி. வைணவ குலத்தில் பிறந்து சைவநெறி தலைத்தோங்க செய்த ஓர் மெய்ஞானி ஹரதத்தனுடைய சரிதத்தை பேச வேண்டும் எனும் பெரும் பாக்கியத்தை இந்த சிறியவன் பெற்றிருக்கிறேன். எண்ணற்ற சித்தாடல்கள் நிகழ்த்தி பெருமக்கள் பலரை தன்பால் கவர்ந்து இழுத்து சைவ நெறியில் அவர்களை திசை திருப்பிய ஒரு பெரும் சித்த புருஷராக இந்த பூமியில் நிலை பெற்றிருக்கிறார். 12ஆம் நூற்றாண்டில் அவதரித்த இந்த ஹரதத்தர் ஆச்சரியங்கள் நிறைந்த அவருடைய வாழ்வை நம் காலத்தில் வாழ்கிற அன்பர்கள் நினைவு கொள்ள வேண்டும். இத்தகைய ஒரு தவசீலர்கள், தவ புருஷர்கள், உயர்ந்த ஆத்மாக்களை நாம் மறுபடியும் எண்ணுவதும் சிந்திப்பதும் நம்முடைய ஆத்ம சுத்தம் அடையும் என்பதுதான் இதன் நோக்கம். நவகிரக ஸ்தோத்திரங்களில் சுக்கிர பகவானுக்குரிய தோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குவது கஞ்சனூர். மயிலாடுதுறையில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பட்டிருக்கிற இந்த கஞ்சனூர் இருக்கிறதே, அங்கு ஒரு பழமையான சிவ ஆலயம் இருக்கிறது. அக்னீஸ்வரர் சிவ ஆலயம் என பெயர். அந்த ஆலயத்தில் ஹரதத்தர் நிகழ்த்திய சித்துக்கள் எண்ணற்ற. அந்த காலங்களில் சமூக அமைப்பு என்பது எண்ணற்ற வேறுபாடுகளோடு மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மனோநிலைகளோடு வாழ்ந்த ஓர் சமூகம். பிராமண சமூகத்திலேயே வைணவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தனி அக்ரஹாரம், சிவநெறியை பின்பற்றக்கூடியவர்கள் தனி அக்ரஹாரம். ஒரு தெரு அடுத்த தெரு, இவர்களெல்லாம் தனித்தனியாக வாழ்ந்த காலம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத காலம், ஒருவரை மற்றொருவர் இகழ்ந்தும் தாழ்த்தியும் நடத்தி கொள்கிற காலம், இப்படியெல்லாம் முன்பொரு காலங்களில் இருந்தது என்பதுதான் யதார்த்தம். அப்படியான காலங்களில் இந்த கஞ்சனூரிலும் 2 அக்ரஹாரங்கள் உண்டு, 2 தனித்தனி தெருக்கள். அந்த அக்ரஹாரத்தில் வைணவ தெருவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாசுதேவன். அவருடைய புத்திரனாக பிறக்கிறார் ஹரதத்தர். ஹரதத்தர் குழந்தை பிறந்து 11ஆம் நாள் பெயர் சூட்டும் விழா நடக்கிறது. அன்பர்கள் யாவரையும் வரவழைத்து விருந்து உபசரிப்பு செய்து சுதர்சனன் என வைணவ பெயர் சூட்டி மகிழ்கிறார். இந்த சுதர்சனன் வளர்ந்து வருகிறான். 2 வயதாகிறது. மழலை மொழியில் பேசவும் தானே நின்று நடந்து ஓடுகிற சக்தியை பெற்றவனாக அந்த குழந்தை சுறுசுறுப்போடு இருக்கிறது. வைணவ தெருவில் பிறந்த இந்த குழந்தைகளோடு குழந்தையாக தெருமாறி சைவ அக்ரஹாரத்தில் போய் விளையாடும். காவிரி கரையில் குளித்துவிட்டு வரக்கூடிய சிவ அடியார்களை கண்டால் கைதொழும். அட, குழந்தைக்கு இந்த வயதில் இத்தனை பக்தியா என அவர்கள் நெற்றியில் சிவசிவ என்று சொல்லி, அரஹர மகாதேவ் என்று சொல்லி திருநீர் பூசுவர். திருநீர் பூசப்பட்ட நிலையோடு குழந்தை வீட்டுக்கு திரும்பும். திருநீரோடு இருக்கிற குழந்தையை கண்டு பெற்றோர் மனம் பதபதைப்பர். மகனே, இது என்னடா கோலம்? நம்முடைய ஆச்சாரத்தில் சாம்பல் பூசப்படாதுடா, நமக்கு அதெல்லாம் ஆகாத தெய்வம். அவளெல்லாம் கண்டா நாம தலை குளிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது.
அப்படிப்பட்ட இடத்துல நீ இப்படி சதா அந்த தெருவில் போய் விளையாடுறதும் வரும்போது திருநீர் பூசிட்டு வர்றதும் என்னடா நியாயம்? நீ குழந்தையா இருக்கிற, உனக்கு இதெல்லாம் புரியாது, வயசு வர வர புரியும். பெரிய பாவண்டா இதெல்லாம், பகவானுக்கு இது ஆவாதுடா என்று வாசுதேவன் அக்கறையோடு பிள்ளைக்கு உபதேசிக்கிறார். இவற்றையெல்லாம் குழந்தையாக இருக்கிற சுதர்சனன் சிரித்தபடி மழுப்பிக் கொள்ளும். மற்றொரு நாள் அந்த ஊரில் அமையப்பட்டிருக்கிற சிவாலயம், அக்னீஸ்வரர் பகவான் இருக்கிறாரே, அந்த ஆலயத்தில் போய் கைதொழும். ஆலயத்தை சுற்றி வலம் வரும். அங்கு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியை பிரித்து பார்த்தபடி அங்கே அமர்ந்து தியானிப்போர் போல தானும் அமர்ந்து தியானிக்கும். ஆக வைணவ குடியில் பிறந்த ஒரு குழந்தை சிவ பக்தியில் தன்னை மறந்து ஈடுபடுவதை அங்கிருப்போர் மெச்சினர், கொண்டாடினர், மகிழ்ந்தனர். இப்படியாக காலம் நகர்கிறது. தந்தை கண்டித்த வண்ணம் இருக்கிறார். சரி, குழந்தை கொஞ்சம் வயசானா புரியும்னு அவரும் பொறுத்து கொள்கிறார், சகித்து கொள்கிறார். 5 வயதாகிறது. மகனுக்கு பூணூல் கல்யாணம் செய்து வைக்கிறார். செய்து வைத்து இன்னையிலிருந்து ஒரு பொழுதும் நீ சிவநெறியில் ஈடுபடக்கூடாது, நெற்றியில் விபூதி பூசக்கூடாது, உன்னுடைய நாவில் வைணவ நாமம்தான் வர வேண்டும், நெற்றியில் திருச்சூரணம் இட்டுக்கொள்ள வேண்டும், நாமம் இட்டுக்கொள்ள வேண்டும், ஒரு பொழுதும் பிழை செய்து விடாதே, தந்தையால் பொறுத்து கொள்ள முடியாது. இன்றையிலிருந்து நீ ஆச்சார அனுஷ்டானங்களை அடிபெறலாமல் பின்பற்ற வேண்டும் என எச்சரிக்கையோடு எடுத்து கூறுகிறார். ஆனால் அடுத்த ஓரிரு நாட்களிலேயே மகனை சிவாலயத்தில் பார்த்ததாக வேண்டப்பட்டவர்கள் கிசுகிசுக்கிறார்கள். நெற்றியில் சாம்பல் பூசியபடி திரிகிறான் என்று எடுத்து சொல்கிறார்கள். வாசுதேவனுக்கு கடும் கோபம் வருகிறது. வீட்டிற்கு வருகிறார். மகனை பிரம்பால் கடுமையாக அடிக்கிறார். வீட்டை விட்டு வெளியே போ, இனி உனக்கும் எனக்கும் ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. பெரிய தோஷம் செய்து விட்டாய், பெரிய குலக்குற்றம் செய்திருக்கிறாய், மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தை சம்பாதித்து விட்டாய். நான் வைணவத்தில் எத்தனை பெரிய ஒரு ஆச்சாரியனாக விளங்கி கொண்டிருக்கிறேன், பல குடும்பங்களுக்கு நான் ஒரு வாத்தியாராக விளங்கி கொண்டிருக்கிறேன். என் பிள்ளை நீ இப்படி நடப்பதா? இன்னோடு உன்னை தலைமுழுகிறேன், வெளியே போ என்று விரட்டுகிறார். உடனே தந்தையினுடைய கோபமும் அடியும் பொறுக்க முடியாமல் வெளியேறி விடுகிறான் சுதர்சனன். சில பொழுது கழித்து தந்தை இல்லாத நேரம் வீட்டுக்கு வருகிறான். அம்மா பசிக்கிறது. அப்பா தெரிந்தால் திட்டுவார். அப்பா இல்லாத நேரம் பார்த்து வந்திருக்கிறேன், என் பசிக்கு சாப்பாடு கொடு என கேட்கிறார். தாயார் கண்ணீர் மல்க தவிதவிக்கிறார். மகனே, ஒரு தாய் என்கிற நிலையில் உன் பசிக்கு சோறிட வேண்டும். ஆனால் கணவன் என்பவன் தெய்வம் அல்லவா? அவன் சொல்லை நான் எப்படி மீறுவேன்? அவன் எனக்கிட்ட உத்தரவை நான் எப்படி மீறுவேன்? உனக்கு நான் இந்த நேரத்தில் பிள்ளை என பார்ப்பதா, புருஷன் என பார்ப்பதா? என்னை மன்னித்து விடு. என்னுடைய தெய்வம் இட்ட கட்டளை நான் மீற முடியாதப்பா என தேம்பி கதறி மறுத்து விடுகிறாள். சரி, எனக்கு தாய் தந்தை நீங்கள் இல்லை என்றால் என்ன? என் அப்பன் சிவனும் பார்வதியும் இருக்கிறார்கள், அவர்கள்தான் என் தாய் தந்தை. நான் போகிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன். சிவாலயத்துக்கு செல்கிறான். அந்த சிவாலயத்துக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு நேராக அமர்ந்து அந்த 5 வயதில் பத்மாசனம் விட்டு ஆழ்நிலை தியானத்துக்குள் சென்று விடுகிறான். ஆலய அர்ச்சகர்கள் அர்த்தசாம பூஜை முடித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். இவன் இந்த குழந்தை எப்பொழுதும் தியானத்தில் இருப்பதுதானே என்று எண்ணியவாறு
தங்களை மறந்து ஆலயத்தை பூட்டிவிட்டு சென்று விட்டார்கள். நடுச்சாமத்தில் தவம் களைந்து விழித்து பார்க்கிறான். ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது. மறுபடியும் கர்ப்பகிரகம் நோக்கி செல்கிறான். அங்கிருக்கும் அக்னீஸ்வரரை பார்த்து, நான் என்ன பிழை செய்தேன்? என் தாய் தந்தை என்னை விரட்டி விட்டு விட்டார்கள். இன்றையிலிருந்து நீங்கள் தான் என் தாய் தந்தை. எனக்கு எல்லாமாக நீங்கள் தான் இருக்க வேண்டும். உங்களை நாடி வந்து விட்டேன். எனக்கு நல்வழி காட்டுங்கள் என பிரார்த்தனை செய்கிறான். வாய்விட்டு பேசுகிறான், அழுது புலம்புகிறான். என்னதான் இருந்தாலும் பெற்ற தந்தையாரனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் நான் வந்தது ஒரு குற்றம் என நீங்கள் என்னை கூற முடியாது. ஏன்னா இந்த ஆலயத்தில் சண்டிகேஸ்வரராக சன்னதி அமைத்து அமர்ந்திருக்கிறாரே, அவர் என்ன செய்தார்? அவருடைய தந்தையார் சிவ நிந்தனை செய்ததன் காரணமாக அவருடைய தந்தையாருடைய கால்களை அவர் வெட்டினாரா இல்லையா? அப்படி வெட்டியவருக்கு நீங்கள் சன்னிதானம் அமைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இது உன்னுடைய விதிப்பா என்று நீங்கள் சொல்ல முடியாது. விதிப்படி முடிய இருக்கிற ஆயுளை நீட்டி கொடுத்தீர்களே மார்க்கண்டேயனுக்கு, அது நியாயம் இல்லையா? அதனால் எந்த காரணமும் எனக்கு சொல்லாமல் என் பொருட்டு நான் சொல்லும் கோரிக்கையை ஏற்பது மட்டும்தான் உங்கள் வேலை. அது இல்லாமல் நான் விலக மாட்டேன். உங்கள் பாதங்களை பற்றியவன் தான் என்று அந்த குழந்தை உருமனதாக உரிமையோடு ஆவேசத்தோடு அந்த நட்ட இரவில் தெய்வ சன்னிதானத்தில் நின்று கொண்டு தெய்வத்தோடு உரிமையோடு சண்டை இடுகிறது. அங்கிருந்து எந்த பதிலும் இல்லை. சண்டையிட்டு அழுத்து சலித்து அங்கேயே அந்த சன்னிதானத்துக்கு முன்பாகவே அமர்ந்து சரிந்து சாய்ந்து விட்டது. இப்போது கைலாயத்தில் இருக்கும் அப்பனும் அம்மையும் இந்த குழந்தைக்கு தரிசனம் தருவதென முடிவெடுக்கிறார்கள். எனக்கு நீங்கள் தான் தாய் தந்தை, விநாயகரும் முருகனும் என்னுடைய சகோதரர்கள் என்று அந்த பிள்ளை சொல்லியிருக்கிறது. அதனால் விநாயகரும் சுப்பிரமணியனும் நாங்களும் வருகிறோம் அப்பா. இப்படி யாவரும் புறப்பட்டதும் அங்கிருக்கக்கூடிய தேவகணங்கள் பூதகணங்கள் பெற்றோர் வருகிறார்கள். வந்து பூமாரி பொழிந்து அந்த குழந்தைக்கு தரிசனம் தருகிறார்கள். அந்த தரிசனத்தை கண்கொண்டு பார்க்கக்கூடிய சக்தியை இந்த குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். கண்கள் விரிந்து பார்க்கிறான். எத்தனை பெரிய பாக்கியம்! எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். உனக்கு என்னப்பா வரம் வேணும்? எனக்கு என்ன வரம் வேணும்? எப்பொழுதும் உங்க பாதகமலத்தில் நான் இருக்கணும், உங்களோடு நான் இருக்கணும், அதுதான் நான் கேட்க போறேன் என்று இந்த குழந்தை சொல்கிறது. பார்வதி அம்மைக்கு ஒரு பெரும் பூரிப்பு. அடட, எத்தனை ஒரு பக்குவம் இந்த வயதில், எப்படி ஒரு பேச்சு என்று அந்த குழந்தையோடு மகிழ்கிறாள். சரி, நீ ஒரு வரம் கேளப்பா, நான் தருகிறேன். வரம் கேட்டு என்ன புண்ணியம்? நான் தான் உங்களை பார்த்து விட்டேனே. சரியப்பா, உன்னுடைய விருப்பம் எங்களுக்கு புரிகிறது. ஆனால் இந்த லோகத்தில் நீ சில காலம் இருந்து சில பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதுக்கு உண்டான சில சக்திகளை, சில ஞான உபதேசங்களை, வேத படிப்புகளை, சாஸ்திர சம்பிரதாயங்களை, சித்த ஆற்றல்களை உமக்கு நாங்கள் வழங்கி மகிழ்வோம் என்று ஈசன் எடுத்துரைக்கிறார். சரி, இதெல்லாம் நான் தெரிந்து கொண்டு முடிவில் என்ன நடக்கும்? தெய்வத்தை சந்திக்கிறது தானே. அதெல்லாம் படிக்காமையே நான் உங்களை பார்த்துட்டேனே, இப்போ புதுசாக நான் அதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அதெல்லாம் வேண்டாமே என்று அந்த குழந்தை எடுத்து சொல்ல இன்னும் அவர்களுக்கு ஆனந்த பயம். இல்லப்பா, இங்கு ஜனங்களிடம் நிறைய துவேஷங்கள் நிரம்பி இருக்கிறது, சிவநிந்தனை மிகுந்து இருக்கிறது. நீ இந்த சிவத்தை போற்றி புகழ்ந்து இந்த பக்தி நெறியை வளர்க்க வேண்டும் என்பது உன் ஆவாவாக இருப்பின், அவர்களோடு வாதிடுகிற வல்லமையும் பேராற்றலும் உனக்கு வேண்டுமல்லவா? அத்தகைய ஞானம் உனக்கு வேண்டுமல்லவா? அவற்றையெல்லாம் நீ தேடி படித்தறிய எவ்வளவு காலமாகும்? இன்றே தந்து விடுகிறோம் என்று
அந்த குழந்தைக்கு யாவும் பரிமாறப்படுகிறது. அதே சன்னதியில் மற்றொரு தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து அவருக்கு அந்த ஞான உபதேசங்களை உபதேசித்து, இன்றிலிருந்து சுதர்சனனாகிய நீ ஹரதத்தர் என்று போற்றப்படுவாய், இந்த பூமி உள்ளளவுக்கும் பேசப்படுவாய் என ஆசி கூறி அவர்கள் மறைந்து போகிறார்கள். விடிந்ததும் ஆலய கதவுகள் திறக்கின்றன. ஒரு பெரும் ஞான ஒளியோடு தேஜஸோடு ஹரதத்தராக தெய்வத்தால் நாமகரணம் சூட்டப்பட்ட அந்த சுதர்சனன் கம்பீர நடையோடு தன்னுடைய தாய் தந்தையை பார்க்க செல்கிறார். வீட்டில் முன்பாக வந்து நின்ற மகனின் குரல் கேட்டு தாயார் ஓடி வந்து பார்க்கிறார். அவர் கண்களில் ஒரு பாச பிணைப்பு. ஆனால் வந்திருக்கும் மகனோ சிவகோலத்தில் வந்திருக்கிறான். நெற்றியில் விபூதியும் கழுத்தில் ருத்ராட்சமும் அணிந்து வந்து நின்று கொண்டிருக்கிறான். என்ன நடக்கப் போகிறதோ என்று பதறுகிறார். பின்னாடியே தந்தையாரும் வந்து கடும் கோபம் கொள்கிறார். வீட்டினுள் வராதே, வெளியே போ என்று கடும் வார்த்தைகளால் பேசுகிறார். ஹரதத்தர் தன் முன்பாக கடும் கோபத்தோடு நிற்கிற தந்தையை பார்த்து, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நெற்றியில் விபூதி பூசி கழுத்தில் ருத்ராட்சம் தரித்து தனது நேத்திர கமலத்தால் சிவபூஜை செய்தார் என்பதை தாங்கள் அறிவீர்களா? ஒருவேளை தங்களுக்கு அறியாது என்றால் அதற்கான சுருதி வாக்கியத்தை யான் சொல்லட்டுமா என அந்த குழந்தை தந்தையை பார்த்து கேட்கிறது. என்னடா அது, இந்த வயசில் இத்தனை வியாக்கியானத்தோடு நம்மிடம் வந்து நிற்கிறான். திடீரென்று ஒரு பெரும் மாற்றம் அவனிடம் தெரிகிறது. அதெல்லாம் ஒரு உலக ஏமாற்றும் ஒரு பூஜை. அவர் செய்தது யதார்த்த பூஜை. நீ சின்ன பையன், எதையாவது உளராதே, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஓ அப்படியா? அப்படி என்றால் அவர் செய்தது உலக ஏமாற்றும் வேலை என்பதற்கான சுருதி வாக்கியத்தை நீர் சொல்லும் என்று மல்லுக்கு நிற்கிறான். இந்த ஒரு சிறு வாக்குவாதத்தை கேட்ட அக்கம்பக்கத்தில் இருந்த வைணவர்கள் வந்து குழுமுகிறார்கள். ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார்கள். கேட்ட மாத்திரத்தில் பதில் வந்து விழுகிறது. எல்லோரும் ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்து கொள்கிறார்கள். வைணவ அக்ரஹாரத்தில் அந்த சிவன் கோயிலுக்கு வருவானே சின்ன பொடியன், அவன் அவளெல்லாம் சுற்றி நிற்க வச்சு சரி கேள்வி கேட்டுன்னு இருக்கான் என்று சைவ அக்ரஹாரத்தில் செய்தி போய் அங்கிருந்து பலரும் வரார்கள். வந்து ஹரஹர மகாதேவ் என்று கோஷமிடுகிறார்கள். இது ஒரு பெரும் சங்கடத்தை வைணவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அவர்கள் கேள்வி கேட்க இவன் பதில் சொல்ல சூழ்ந்திருக்கக்கூடிய சைவர்கள் கைதட்டி மகிழ அங்கிருந்த வைணவர்களை கடும் கோபத்தில் கொந்தளிக்க வைக்கிறது. கூடியிருந்தவர்கள் ஒரு சூழ்ச்சியான யுக்தியை செய்தார்கள். அட பொடிப்பயலே, இத்தனை பெரிய சாஸ்திர சம்பிரதாயங்களை படித்த பண்டிதர்கள் பலரும் கூடியிருக்கிற இடத்தில் அவரெல்லாம் அலட்சியம் படுத்துவது போல, அவர்களெல்லாம் அவமரியாதை செய்வது போல நீ நடந்து கொள்கிறாயே. உன்னிடம் இருக்கக்கூடிய சிவம் சக்தி வாய்ந்தது என்றால் எங்களுடைய ஒரு சவாலுக்கு நீ சம்மதிக்க வேண்டும். பழுக்க காய்ச்சின ஒரு இரும்பு முக்காலியில் நீ அமர்ந்து உன்னுடைய வியாக்கியானத்தை பேசு. நீ உயிரோடு வெளிவந்து விட்டால் நாங்கள் உன்னிடம் சரணாகதியாகிறோம். அதுக்கு சம்மதமா என்று கேட்கிறார்கள். சம்மதிக்கிறேன், என்னிடம் இருக்கும் சிவம் என்னை கைவிட மாட்டார், அதற்கான ஏற்பாடுகளை அக்னீஸ்வரர் ஆலயத்தில் செய்க என்று சொல்கிறான். அது முடியாது, அரண் கோயிலுக்குள் நாங்கள் வரமாட்டோம், வரதராஜன் சன்னதியில் வந்து செய். அங்கு ஆழ குழி வெட்டி அக்னி மூட்டி அதில் ஒரு முக்காலி நடுவோம். அந்த முக்காலியில் அமர்ந்து உன் வியாக்கியானத்தை பேசு, என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம், சவால் என்று இரு தரப்பும் சவால் விட்டுக் கொள்கிறார்கள். இந்த ஹரதத்தரனுடைய சைவ பக்திக்கு அங்கு கூடியிருக்கக்கூடிய சைவ பிராமணர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். ஹரஹர மகாதேவ், சிவன் உன் பின்னால் இருக்கிறான், பார்ப்போம் என்று
இரு குழுவும் இந்த சவாலை சந்திக்க தயாராகிறது. ஹரதத்தர் இந்த சவாலுக்கு ஒத்துக்கொண்டதும் குழுமியிருந்த வைணவர்களுக்கு பெரும் நிம்மதி, பெரும் மூச்சு விட்டார்கள். அப்பாடா, நம்முடைய குலத்தில் தெரிந்தோ தெரியாமல் தோன்றிய ஒரு குல விரோதி, ஒரு நஞ்சு, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அடியோடு நாம் அழித்து விட வேண்டும். இவனெல்லாம் விட்டு வைத்தால் பின்னால் நம்மளுடைய குலத்தையே அழித்து விடுவான். நாளையே இந்த அக்னி சம்ஹாரத்தை நாம் ஏற்படுத்துவோம். எப்படியும் அந்த அக்னி ஜுவாலையில் நுழைகிறவன் மறுபடி உயிரோடு வர வாய்ப்பில்லை. நம்முடைய வைணவத்துக்கு எதிராக பேசுகிற யாரையும் நாம் உயிரோடு விடுவது முறையாக இருக்காது என்று ஆத்திரம் தீர பேசிக்கொள்கிறார்கள். வாசுதேவனுக்கு இப்படி ஒரு பிள்ளை நம் வீட்டில் பிறந்து விட்டதே, நமக்கு ஒரு பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தும்படியாக நம் பிள்ளை நடந்து கொண்டு விட்டதே, ஊரார் முடிவு எப்படியோ அதுபடி நடக்கட்டும் என அவரும் அமைதி காத்து விட்டார். மறுநாளே இந்த நிகழ்வுக்கான ஆயத்தங்கள் நடக்கின்றன. வரதராஜன் சன்னதிக்கு முன்பாக அகல குழி வெட்டி அங்காரமாக அக்னி வார்க்கிறார்கள். ஹரதத்தர் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி நெற்றியில் விபூதி தரித்து கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்து சிவபூஜை செய்து நேராக அக்னீஸ்வரரை சென்று தரிசிக்கிறார். அதன் பிறகு கற்பகாம்பிகையை சென்று தரிசிக்கிறார். ஆலயத்தை வலம் வந்து சாட்சாத் சிவபெருமானே நடந்து வருவது போல தேஜஸோடு நடந்து வருகிறார். வரதராஜன் சன்னதியை நோக்கி அவர் வருகிற போது அங்கு குழுமி இருக்கிற சைவ அடியார்கள் அரகர மகாதேவ் என்று ஓங்காரமாக கோஷமிடுகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை உணர்ச்சி வயப்படுகிறது. இப்படியான ஒரு நிகழ்வு இங்கு நடக்க இருக்கிறது என்பதை அறிந்த எண்ணற்றோர் பல ஊர்களில் இருந்து, அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமப்புறங்களில் இருந்து சகல ஜனங்களும் வந்து அங்கே குழுமி இருக்கிறார்கள். ஆக்ரோஷமாக அந்த அக்னி ஜுவாலை கொழுந்து விட்டு பெரும் உயரமாக எரிந்து கொண்டிருக்கிறது. யாராலும் அந்த அக்னிக்கு அருகே 100 அடி அளவுக்கு நுழைய முடியவில்லை. அப்படி ஒரு வெப்ப தணல் சூழ்ந்து இருக்கிறது. ஹரதத்தர் நேராக வரதராஜன் சன்னதியில் போய் வழிபடுகிறார். சுவாமி, தங்கள் சன்னதிக்கு எதிரே சர்வ வேத சாஸ்திரப்படி சிவனே பரம் என்று ஸ்தாபிக்க வந்திருக்கிறேன். சிவனே பரம் என்பது உண்மையானால், தாங்கள் சிவனுடைய திருவடிகளில் தங்கள் கண்களை சமர்ப்பித்து வழிபட்டது உண்மையானால், யான் இறங்க இருக்கிற அந்த அக்னி குழி மலர் படுக்கை போல் மாற வேண்டும். அங்கே நடுவில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பழுத்த இரும்பு முக்காலி சந்தன மேடையாக மாற வேண்டும் என மனமுருக பிரார்த்தனை செய்கிறார். அதன் பிறகு அங்கிருந்து வந்து அந்த அக்னி குழியை நோக்கி அவர் நடந்து செல்கிறார். பிறருக்கு வெப்ப அனலாக வீசிய அந்த அக்னி ஹரதத்தருக்கு குளிர்ந்த தென்றலாக வீசுகிறது. மிக கம்பீரத்தோடு தைரியத்தோடு அடியடியாக உள்நுழைந்து அங்கே அந்த ஆசனத்தில் ஏறி நிற்கிறார். எல்லோரும் ஹரஹரா ஹரஹரா என்று ஆவேசத்தோடு குழுமியிருந்தவர்கள் கோஷமிடுகிறார்கள். யாவரும் உணர்ச்சி ததும்ப நிற்கிறார்கள். ஹரதத்தர் ஓங்கிய குரலில் பேசுகிறார். வேதங்களிலிருந்தும் சாஸ்திரங்களிலிருந்தும் உபனிஷத்துக்கள், புராணங்கள், ஆகமங்கள் என யாவற்றிலும் இருந்து ஆதாரங்களை எடுத்து அள்ளி வீசுகிறார். எப்பக்கத்திலிருந்து எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கும் சற்று சட்டென பதில் உரைக்கிறார். யாவரும் வாயடைத்து நிற்கிறார்கள். எத்தனை ஞானம் என்று அதிசயிக்கிறார்கள். அந்த கணமே பலர் அந்த பூமியில் விழுந்து சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்குகிறார்கள். நீர்தான் சிவபெருமான், அக்னியிலிருந்து வெளியே வாரும் என்று அழைக்கும் குரல்கள் கேட்கிறது. ஹரதத்தர் வெளியே வருகிறார். அவரிடம்
எதிர்த்தோர் ஆதரித்தோர் யாவரும் ஒன்றாக பாத நமஸ்காரம் செய்கிறார்கள். தந்தை வாசுதேவன் வருகிறார். நான் செய்த பிழையை நீ மன்னித்து விட வேண்டும், என்ன பிராயச்சித்தம் எங்களுக்கெல்லாம் என்று சொல், அதை இந்த கணமே நாங்கள் ஏற்கிறோம் என மன்றாடுகிறார். அவருடைய குரலை அடுத்து கூடியிருந்த வைணவர்களும், ஆமாம், எங்கள் பிழையை நீங்கள் மன்னித்து விடுங்கள், உங்கள் நிலை அறியாமல் நாங்கள் தவறு செய்து விட்டோம், நீங்கள் சொல்வதை கேட்கிறோம், என்ன பிராயச்சித்தம் எங்களுக்கு என்று யாவரும் கதறுகிறார்கள், மன்றாடுகிறார்கள். ஏகாந்தமாய் ஏறெடுத்து யாவரையும் பார்க்கிறார். வைணவர்களை நோக்கி கூறுகிறார், உங்கள் மேனியில் சங்கு சக்கரம் குத்தி இருக்கிறீர்களே, உங்களுக்கு விபூதி உத்தூளன திரிவுண்டரமே பிராயச்சித்தம் என்று அருளுகிறார். அதாவது நெற்றி நிறைய விபூதி எடுத்து பூசுங்கள், 3 பட்டைகளாக அந்த விபூதியை தீட்டுங்கள், அந்த கடமே உங்கள் யாவருக்கும் பிராயச்சித்தம் கிடைத்து விடுகிறது. சிவதீட்சை தருகிறேன், பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறேன், யாவரும் சிவ வழிபாட்டுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். தன்னுடைய தகப்பனையும் மற்றவர்களையும் அருகே ஓடிக்கொண்டிருக்கிற காவிரி ஆற்றில் ஸ்நானம் செய்து வர சொல்லி, அதன் பின்பு அவர்களுக்கு சிவதீட்சை தந்து பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்து ஸ்படிகலிங்கத்தை கையில் வழங்குகிறார். ருத்ராட்சம் அணிவிக்கிறார். யாவரும் அவர் அடியை தொடர்ந்து நடைபோடுகிறார்கள். இந்த தகவல் சகல தேசமெங்கும் பரவுகிறது. இப்படி ஒரு சிறுவன் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அவனிடம் சிவனே வந்து பேசுகிறார். அவனிடம் இருக்கிற அந்த மெய்ஞானத்தை கண்டு பெரும் வாத்தியார்கள் மௌனமாகிவிட்டார்கள். பேரதிசயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கஞ்சனூரில் என்பதாக செய்திகள் எங்கெங்கும் பரவி கொண்டிருக்கின்றன. இத்தகவலை அறிந்த பாண்டிய நாட்டு அரசன் சிவலிங்க பூபதி கஞ்சனூர் வருகை புரிகிறான். ஹரதத்த சுவாமிகளை பாத நமஸ்காரம் செய்து தனக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசிக்கும்படி வேண்டுகிறான். அவருக்கு அரசன் கனகாபிஷேகம் செய்கிறான். ஹரதத்தரை தன் குரு போல் பாவிக்கிறான் சிவலிங்க பூபதி. அவருக்கு தேவையான யாவற்றையும் வழங்கி வருகிறான். அவ்வப்போது வந்து சந்திக்கிறான். இந்த உறவு வளர்கிறது. ஹரதத்தரனுடைய வயதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் சிவலிங்க பூபதி சுவாமிகளை வந்து தரிசனம் செய்கிற போது அருகே இருந்த அவரது தந்தையாரிடம், சுவாமிகளுக்கு வயது வந்து கொண்டிருக்கிறது, பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார், இந்த வயதில் அவருக்கு ஒரு திருமணம் செய்யலாமே, நீங்கள் முன்னெடுக்கலாமே என்று அரசன் விண்ணப்பிக்கிறார். அதுவும் சரிதான், அந்த எண்ணம் எமக்குள்ளும் இருக்கிறது என்று சுவாமிகளுக்கான கல்யாண பேச்சு தொடங்குகிறது. அந்த நேரம் சைவ அக்ரஹாரத்தில் வாதுல கோத்திரத்தில் அவதரித்த சுப்ரதீகர் எனும் சிவனடியாரனுடைய மகள் கமலாட்சி சுவாமிகளுக்கு பொருத்தமான இணை என்பதை பெரியோர்கள் கூடி முடிவு செய்கிறார்கள். ஜோதிட ஆலோசனைகளுக்கு பிறகு ஒரு நன்னாளில் பாண்டிய நாட்டரசன் முன்னிலையில் திருமணம் வெகு சிறப்பாக நடந்தேறுகிறது. ஹரதத்தரும் கமலாட்சியும் அனுதினமும் சிவபக்தியில் ஈடுபட்டதோடு இல்லற ஒழுக்கத்தையும் தர்மம் தவறாது பேணி வந்தார்கள். ஹரதத்தரனுடைய தவ ஆற்றலால் எண்ணற்ற சித்துக்களை நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு சமயம் அவர் சிவலிங்க பூஜை செய்கிறார். அந்த பூஜையை ஜனங்கள் பலர் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெட்ட வெளியில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பூஜை. அப்போது எங்கிருந்தோ ஒரு நாய் கடும் வறட்சியோடு தாகம் எடுத்து வந்து தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்பது போல அந்த லிங்கத்துக்கு அருகே வந்து நிற்கிறது. இவர் ஜலம் விடுகிற போது அந்த லிங்கத்திலிருந்து வழிந்து வருகிற அந்த ஜலத்தை நாம் நக்கி அருந்த முடியாதா என்ற ஏக்கத்தோடு நிற்கிறது. இதை பார்த்த ஹரதத்தர் என்ன செய்கிறார், லிங்கத்துக்கு விட வேண்டிய அந்த சங்கு ஜலத்தை எடுத்து அந்த நாயை அழைத்து அதன் வாயினில் விடுகிறார். அந்த சங்கு ஜலத்தை அது ஆனந்தமாக பருகி மகிழ்ந்து தலையை சிலிப்பிக் கொண்டு வாளை ஆட்டிக்கொண்டு
ஒரு சில அடிகள் நகர்ந்து பின் மறைந்து விட்டது. இந்த காட்சியை யாவரும் பார்க்கிறார்கள். என்னடா இவர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருந்தவர் அந்த அபிஷேக பாத்திரமான சங்கு தீர்த்தத்தை நாய் எச்சில் படுத்தும்படி செய்து விட்டார். பின்னர் அதே சங்கினால் அபிஷேகமும் செய்கிறார். இங்கிருந்தோ வந்த ஒரு தெருநாய், அது வந்ததும் தெரியவில்லை, போனதும் தெரியவில்லை. என்ன ஆச்சாரத்தை இவர் கடைபிடிக்கிறார் என்று ஒரு சங்கடம் ஏற்படுகிறது. கேட்க தயக்கம் இருந்தும் இருவர் கேட்கிறார்கள். என்ன சுவாமி, இப்படி ஒரு சிவலிங்க பூஜையின் போது இப்படி ஒரு இதை பண்ணிட்டீங்களே, அது சரிதானா என்று கேட்கிறார்கள். அப்போது ஹரதத்தர் சொல்கிறார், வந்தது நாய் அல்ல, என் மீது பிரியம் கொண்டிருக்கிற சிவபெருமான் தான் நாய் ரூபத்தில் வந்தார். அவருக்கு செய்கிற அபிஷேகத்தை தான் அவர் அருந்தி மகிழ்ந்தார். மறைந்து போனாரே, கவனிக்கவில்லையா என்று கேட்கிறார். கூடியிருந்தவர்கள் சிலிர்த்து போகிறார்கள். இதேபோல் மற்றொரு சமயம் யாவரும் அதிசயிக்கத்தக்க வகையில் ஹரதத்தர் மற்றும் ஒரு சித்தை நிகழ்த்துகிறார். பாண்டிய நாட்டு அரசன் சிவலிங்க பூபதி விலை உயர்ந்த ஒரு பட்டு பீதாம்பரத்தை அக்னீஸ்வரருக்கு சாற்றும்படி ஒரு சேவகர் மூலமாக அனுப்பி வைக்கிறார். அந்த நேரம் ஒரு பெரும் அக்னி வேள்வி ஒன்றை, ஹோமம் ஒன்றை வளர்த்து கொண்டிருக்கிறார் ஹரதத்தர். அரசனுடைய சேவகர் அந்த பட்டு பீதாம்பரத்தை எடுத்து வந்தவர் ஹரதத்தரிடம் ஒப்படைத்து, அரசர் இதை சுவாமிகளுக்கு சாற்றும்படி கூறி அனுப்பினார் என பணிவோடு எடுத்து கூறுகிறார். அதை சரிவர காதில் வாங்காதவர் போல கையில் வாங்கிய அந்த பட்டு பீதாம்பரத்தை தகதகவென எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்னி ஹோமத்தில் சேர்த்து விட்டார். சேவகருக்கு முன்பாக சில நொடிகளில் அவர் கொடுத்த அந்த பட்டு பீதாம்பரம் அக்னியில் இரண்டர கலந்து விட்டது, சாம்பலாகிவிட்டது. அந்த சேவகருக்கு அடிவயிறு கலங்கி பகீர் என்கிறது. அரசன் சுவாமிகளுக்கு சாற்ற கொடுத்த ஒரு பட்டு, ஆனால் இங்கு அக்னியில் சேர்ந்து விட்டது. நம் தலையை எடுத்து விடுவானோ என்ற பதற்றம் அவருக்கு இருந்தாலும் மறைக்க முடியாது. அரசனிடம் தெரிவிக்கிறார், இது மாதிரி நீங்கள் கொடுத்த அந்த பட்டு பீதாம்பரத்தை அந்த நேரம் ஹரதத்தர் சுவாமிகள் தாம் வளர்த்து கொண்டிருந்த ஹோமத்தில் சேர்த்து விட்டார். எதுவும் சொல்ல முடியவில்லை, அவர் கையை பிடித்து தடுக்க முடியவில்லை என்று சொல்கிறார். சரி, ஹரதத்தரை போய் யார் கேள்வி கேட்க முடியும்? ஆனாலும் அரசருக்கு ஒரு வருத்தம். தனக்கு இந்த நிகழ்வு தெரியாதது போல மற்றொரு நாள் நேராக புறப்பட்டு வருகிறார். ஹரதத்தரிடம் பேசியவாறே ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். சுவாமிகளுக்காக நான் கொடுத்து அனுப்பினேனே பட்டு பீதாம்பரம், அது பார்க்க எழிலோடு இருக்கிறதா? அதை சுவாமிகளுக்கு சாற்றிய போது அந்த அலங்காரம் நன்றாக இருந்ததா என்று தான் கொடுத்தனுப்பிய பீதாம்பரம் குறித்து விசாரிக்கிறார். ஹரதத்தர் அதற்கு சர்வசாதாரணமாக, அது சுவாமிகளுக்கு அப்போதே கொடுத்து விட்டோம், அவரும் ஏற்றுக்கொண்டு விட்டார், எல்லாம் சிறப்பாக நடந்ததே என்று பதில் சொல்கிறார். இவர் அக்னியில் செலுத்தி விட்டார், அங்கே அணிவித்தது போல மாற்றி சொல்கிறாரே என்ற ஒரு சங்கடம் ஏற்படுகிறது. கேட்பதற்கு தயக்கமாக இருக்கிறது. இருவரும் கர்ப்பகிரகத்திற்கு சென்று அக்னீஸ்வரரை பார்க்கிறார்கள். அரசன் அன்று கொடுத்த அதே பட்டு பீதாம்பரம் அங்கே அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசன் அடியோடு ஆடி போய்விட்டான். உங்களை ஒரு கணம் நான் தவறாக எண்ணிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். அக்னியில் கொடுக்கப்பட்டது சுவாமிகளுக்கு தானப்பா, அது அவருக்கு தானே போய் சேர்ந்தது என்று இயல்பாக பதில் சொல்கிறார் ஹரதத்தர். மற்றொரு சமயம் அந்த ஊரில் நடந்த ஒரு நிகழ்வு, இதுவும் பலரும் பார்த்தறிய ஒரு சித்து, பொதுமக்கள் சாட்சியாய் நிகழ்ந்த ஒரு சம்பவம். ஒரு வயதான பிராமணர் தன் வீட்டு மாட்டுக் கொட்டிலில்
ஒரு மாலை இரவு நேரத்தில் ஒரு கனமான வைக்கல் கட்டை எடுத்து வந்து அந்த கொட்டில் வேகமாக தோல் சுமையாக கொண்டு வந்தவர் தூக்கி போடுகிறார். அவர் தூக்கி போட்ட இடத்துக்கு கீழே அன்று பிறந்த ஒரு கன்றுக்குட்டி படுத்திருக்கிறது. அதை கவனியாது இவர் அந்த இருட்டில் அந்த வைக்கல் கட்டை போட்டதனுடைய விளைவு மறுநாள் காலை பார்க்கிற போது மூச்சு திணறி அந்த கன்றுக்குட்டி இறந்து விட்டதை பார்க்கிறார்கள். இப்படி இந்த முதியவர்களுடைய செயலினால் அந்த பசுங்கன்று இறந்ததை அறிந்த இதர பிராமணர்கள் யாவரும் ஒன்று கூடி, உன்னுடைய செயலால் கோவஸ்த ஹத்தி நேர்ந்து விட்டது, அதாவது பெரும் பாவம், கொலைபாதக செயல் செய்திருக்கிறாய், இதுக்கு பிராயச்சித்தம் ஏது இருக்கிறது? ஒருவேளை காசி சென்று தலைமுழுவி அங்கே சில சடங்குகள் புரிந்தால் இந்த பாவத்திலிருந்து விடுபடலாம். அப்படி இல்லாத போது நீ பாவியாகத்தான் மரிக்க வேண்டும். இப்படி ஒரு பெரும் பாவம் செய்த உன்னோடு நாங்கள் பழக முடியாது. ஒரு பாவியோடு நாங்கள் இணைந்து தொடர்புகள் கொள்ள முடியாது. அதனால ஊர் தள்ளி வைக்கிறோம் உன்னை. எங்களை பார்க்கவோ பேசவோ கூடாது, நீ ஒரு பாவி என்று கடும் தண்டனை விதித்து விட்டார்கள். ஆனால் ஒரு பாவம் செய்தால் அவன் பாவி, அவன் வீட்டில் கை நினைக்க கூடாது, அவன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எண்ணுகிற காலம் இருந்திருக்கிறது. இப்போ இவருக்கு விமோசனம் என்னன்னு தெரியல. யாரை போய் கேட்டாலும் கிட்டக்கே வராதங்கிறான். ஐயோ, உனக்கு உன் தோஷத்தை நீக்க எம்மிட சக்தி இல்லப்பா, உனக்கு ஏதாவது உடந்தையா இருந்தா நீ செய்த பாவத்தில் பங்கு எனக்கு வந்துடும் போல இருக்கு என்று முகம் திருப்பி பேசுகிறார்கள். இந்த வயதான காலத்தில் நான் எப்படி காசி போவேன்? என்னிடம் பொருளும் இல்லை, உடம்புல தெம்பும் இல்லை என்று யோசித்தவர், ஹரதத்த ரவி பார்ப்போம், அவன் பெரும் ஞானி, அவன் இதேனும் விமோசனம் நமக்கு சொல்லலாமே என்று ஹரதத்தருடைய வில்லத்திற்கு போகிறார். ஏதோ சிந்தனையில் போனவர் அவர் வீட்டு நிலப்படிக்கு முன்பாக கூரையில தலைப்பட்டு இடித்து விடுகிறது. சரியான நெற்றியில் அடிபட்டு தன்னை அறியாமல் தன்னை மறந்து சிவசிவா என்று அலறிவிட்டார். உள்ளே ஏதோ வேலையாக இருந்த ஹரதத்தர் சிவசிவா என்று நாம உச்சரிப்பை கேட்டு, யாரோ சிவனடியார் நம் வீட்டு வாசலில் வந்து பிக்ஷாவுக்கு நிற்கிறார் போல என்று வேகமாக வருகிறார். இவர் தலையில் அடிபட்டவர் அந்த வழி தாங்க முடியாமல் திண்ணையில் அமர்ந்திருக்கிறார், நெற்றியை தேய்த்தவாறு. வந்த ஹரதத்தர் நேராக வந்து வயோதிக அந்த பிராமணருடைய பாதத்தை தொட்டு வணங்குகிறார். ஐயோ, நானே பெரும் பாவி, என் பாதத்தை ஏனப்பா தொட்டு வணங்கினாய் என்று. என்ன பாவி நீங்க? நேற்று நான் விவரம் அறியாத ஒரு வினை புரிந்து விட்டேன். நான் கவனம் அறியாது வைத்த வைக்கல் போரினால அந்த வைக்கக்கட்டினுடைய பாரம் தாங்காமல் புதிதாக பிறந்த கன்றுக்குட்டி இறந்து விட்டது. இத்தகைய ஒரு கொடும் பாவத்தை நான் செய்திருக்கிறேன். இதுக்கு என்னப்பா விமோசனம்? எல்லோரும் இந்த பாவத்தை நீக்க காசி போகணும்னு சொல்றாங்க. எனக்கு ஏது தெம்பு? என்னிடம் செல்வமும் இல்லை, போனால் திரும்பி வருவேனா என்று புலம்புகிறார். அப்போது சிரித்தபடி ஹரதத்தர் கூறுகிறார், நீங்கள் எம் இல்லத்துக்கு வருகிற போது தலையில் அடிபட்டு சிவசிவா என்று 2 முறை உச்சரித்தீர்களே, முதல் முறை உச்சரிக்கிற போதே நீங்கள் செய்த பாவம் உங்களை விட்டு போய்விட்டது. அந்த பாவத்திற்கான பிரயச்சித்தம் தேடிவிட்டீர்கள். 2வது முறை சிவ என்று சொல்கிற போது உங்களுக்கு புண்ணியம் வந்து சேர்ந்திருக்கிறது. அதனால்தான் உங்கள் பாதத்தை தொட்டு நான் வணங்கினேன். அதனால் உங்கள் பாவம் அடியோடு நீங்கிவிட்டது என்பதை ஊராரிடம் அடியேன் சொன்னதாக சொல்லி தீர்வு கண்டு கொள்கன்னு அனுப்புகிறார். இவர் போய் சொல்றார், இந்த மாதிரி ஹரதத்தர் நான் செய்த பாவமெல்லாம் நீங்கிவிட்டதுன்னு சொல்லிட்டாரு, அதனால எனக்கு ஊர் கட்டுப்பாடு போட்டதை நீக்கிடுங்கன்னு சொல்றார். அது எப்படிப்பா முடியும்? ஏதோ நீ ஒரு வயசானவன் உன்னை முகத்துக்கு ஆறுதலுக்காக சொல்லி அனுப்பியிருக்கலாம். இதுக்கு என்ன ஆதார சாட்சி இருக்கு? பாவம் நீங்கினுச்சுங்கிறத நாங்கள் எப்படி நம்ப முடியும்? கண்ணால் எப்படி பார்த்தோம்? நாங்கள் ஏதாவது ஒரு சாட்சி ஆதாரம் வேணும்.
அப்படின்னு அவரிடம் வாதிடுகிறார்கள். இதுக்கு எப்படிடா விடை கேட்கறதுன்னு, சரிவா அவரே போய் கேட்போம்னு கூட்டமாக யாவரையும் அழைத்து கொண்டு மறுபடியும் ஹரதத்தரிடம் வருகிறார். அப்ப ஹரதத்தர் கேட்கிறாரு, இவருக்கு பாவம் நீங்கிவிட்டது என்பதை நீங்கள் ஏற்க முடியாது, அவ்வளவுதானே? ஆமாம். அதுக்கு ஏதாவது ஆதாரம் காட்டுங்க. சரி, நீங்கள் யாவரும் கண்களால் பார்த்தறியக்கூடிய ஒரு ஆதாரத்தை காட்ட இயலும், அப்போது ஒத்துக்கொள்வீர்களா? ஒத்துக்கொள்வோம். நம்முடைய சிவாலயத்தில் இருக்கிறதே கல் நந்தி. அந்த கல் நந்திக்கு ஒரு கட்டு பசும்புல்லை கொடுக்கிறேன், அது மென்று சாப்பிடும். அதை பார்த்ததும் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள், சரிதானே? அப்படியா? கல் நந்தி புல் சாப்பிடுமா? நீ சாப்பிடவே நாங்கள் ஒத்துக்கிறோம் என்று எல்லோரும் ஒருமித்த குரலோடு ஒற்றுக்கொள்கிறார்கள். கூட்டமாக கோயிலுக்கு புறப்படுகிறார்கள். போனதும் ஹரதத்தர் கையில் ஒரு கட்டு பிள்ளை எடுத்து சென்று கல் நந்தியினுடைய காதில் விஷயத்தை சொல்லி, சாப்பிடு அப்படின்னு அந்த புல்லை நீட்டுறார். கல் நந்தியாக இருந்த அந்த கன்று தலையை அசைத்து வாயை திறந்து நாக்கை நீற்றி புல்லை உள்ளிழுத்து கொண்டு அசை போட்டு சாப்பிட்டு மிழுங்குகிறது. பார்த்தவர்கள் எல்லோரும் சில்லிட்டு கல்லென உறைந்து நிற்கிறார்கள். என்னடா அதிசயம் அது, கோயில் கல் நந்தி புல் சாப்பிடுதே என்று. அந்த கணமே யாவரும் ஹரதத்தரனுடைய பாதத்தில் வீழ்ந்து நமஸ்காரம் செய்து, எங்களை பிழையாக கருதாதேப்பா, ஏதோ நாங்கள் சொல்லிவிட்டோம், சிவசிவ என்ற சொல்லுக்கு இத்தனை சக்தி இருக்கிறது, செய்த பாவம் நீங்கும் என்பதை இதன் மூலம் நிரூபித்து விட்டாய், இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை தந்திருக்கிறாய் என்று கை தொழுகிறார்கள். ஹரதத்தர் தன்னுடைய வாழ்வில் கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் சிவனுடைய ஆற்றலை, சக்தியை வியாபிக்க வைக்கிற வகையில் தன்னுடைய செயலும் சொல்லுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் அவர் வீட்டு வாசலில் அவருடைய தாயார் நெல் தானியங்களை வெயிலில் காய வைத்திருக்கிறார். அப்படி காய வைத்த அந்த நெல் தானியங்களை அவ்வப்போது சென்று அதை கிளறி விட்டு பரப்பி விட்டு பறவைகள் கொத்தி தின்றிடாத வண்ணம் அதை கண்ணுங்கருத்துமாக காவந்து செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் அங்கே வந்த ஹரதத்தரிடம், சிறிது நீ இதை அமர்ந்து கவனித்துக்கொள், ஏதேனும் காக்கை குருவிகள் வரும், விரட்டி விடு, எனக்கு அடுப்படியில் சற்று வேலை இருக்கிறது என வீட்டிற்குள் செல்கிறார். அப்போது அந்த வழியே ஒரு காளை மாடு வருகிறது. வந்த அந்த காளை மாடு வாசலில் காய வைக்கப்பட்டிருக்கிற நெல் தானியங்களை கண்டதும் உற்சாகமாய் வந்து சாப்பிடத் தொடங்குகிறது. காளை மாடு சாப்பிடுவதைக் கண்ட ஹரதத்தர் அதை விரட்டுவதற்கு பதிலாக அதன் அருகே ஓடிச் சென்று அது குனிந்து சிறிது சிறிதாக சாப்பிடுவதை சிரமப்படுவதாக கருதி, கொஞ்சம் இரு, நான் நெல்மணிகளை உனக்கு சௌரியமாக குவித்து தருகிறேன் என்று இரு கைகளாலும் காய வைக்கப்பட்டிருக்கிற அந்த நெல் தானியங்களை குவியல் செய்து கொடுக்கிறார். அது நன்கு வேகமாக சாப்பிடுகிறது. ஏதோ வாசலில் சத்தம் கேட்கிறதே என்று அடுப்படிக்கு சென்ற தாயார் வந்து பார்க்கிறார்கள். இந்த காட்சியை கண்டதும் பதறுகிறார்கள். என்ன வேலைப்பா செய்கிற என்று கையில் கிடைத்த ஒரு பரம்பை எடுத்து வந்து அந்த காளை மாடை அடித்து விரட்டுகிறார். இருக்கிற நெல்லே இதுதான், இதை இனி உரலிட்டு குத்தி சாயந்தரம் சிவ பூஜைக்கு படையல் செய்ய வேண்டும், இதையும் அந்த மாடு சாப்பிட்டா என்னப்பா பண்ண முடியும், விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கியே என்று தாயார் கடிந்து கொள்கிறார். சில மணி நேரங்கள் கடக்கிறது. வரிசையாக பார வண்டிகளில் அரிசி மூட்டைகள் வருகின்றன. ஹரதத்தரனுடைய வீட்டு வாசலில் இறக்கி வைக்கிறார்கள். அனுப்பியது மன்னர் சிவலிங்க பூபதி. மன்னருடைய பணியாட்கள் சொல்கிறார்கள், சுவாமி, அரசர் தங்களுக்கு 400 அரிசி மூட்டைகளை அனுப்பினார். வரும் வழியில் ஆற்று வெள்ளம், அதில் 200 அரிசி மூட்டைகள் சென்று விட்டது. 200 மூட்டைகளை காவந்து செய்து எடுத்து வந்தோம்.
என்று வருத்தத்தோடு சொல்கிறார்கள். அப்போது ஹரதத்தர் அவருடைய தாயாரை பார்த்து சொல்கிறார், அந்த காளமாடு பாதி சாப்பாடு சாப்பிட்டது, நீ அதுக்குள்ளே விரட்டி விட்டுட்ட. அது முழுசாக சாப்பிட்ருந்ததுன்னா நமக்கு அரசர் அனுப்பிச்ச 400 அரிசி மூட்டையும் நமக்கே வந்திருக்கும். நீ பாதி சாப்பிட்டதும் விரட்டுனியா, அதனால் பாதி மூட்டை வெள்ளத்தில் போயிட்டு பாதி மூட்டை வீட்டுக்கு வந்திருக்கு, நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா போதும் என்று புன்னகைக்கிறார். பிற உயிர்களுக்கு நாம் தருகிற போஜனம் பல மடங்காக நம் பசி போக்கும் என்கிற ஒரு சூட்சமத்தை இந்த சம்பவத்தின் மூலம் சாமானியர்கள் அறிய அவர் விவரிக்கிறார். மற்றொரு சம்பவம் ஹரதத்தனுடைய வீட்டினுள் நடந்த சம்பவம், ஒரு துன்பியலான சம்பவம். ஹரதத்தனுடைய மனைவி கமலாட்சி தன் கணவருக்கு உண்டான பவித்திரமான உணவை பக்தியோடு சமைத்து அவர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய கூடத்தில் எடுத்து மூடியிட்டு வைக்கிறார். வெளியே சென்றிருக்கும் கணவர் வருவதற்கு முன்பாக வீட்டினுடைய இதர வேலைகளை செய்வதற்கு அவர் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நேரம் அவர் சமைத்த அந்த உணவினுடைய மனம் பரவி இருக்கிறது. அதை நுகர்ந்தபடி தெருவில் சென்ற ஓர் நாய் கிடுகிடுகிடன வீட்டுக்குள் நுழைந்து மூடியிடப்பட்டிருக்கிற அந்த உணவு பாத்திரத்தை தட்டிவிட்டு உள்ளே இருந்த உணவை எச்சில் படுத்தி விடுகிறது. என்னடா கூடத்தில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அகண்டு இருந்த அம்மையார் கமலாட்சி எட்டி பார்க்கிறார். கணவருக்காக பக்தியோடு சமைத்து வைத்திருக்கிற அந்த உணவை ஒரு நாய் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. பார்த்ததும் பகீர் என்று ஆகிறது. ஐயோ! உடனே அதை விரட்டுவதற்கு வழி தெரியவில்லை. சுற்றுமுற்றும் பார்க்கிறார். விறகு வெட்டுவதற்குரிய ஒரு அருவாள் கிடக்கிறது. அதை எடுத்து வேகமாக வீசுகிறார். அந்த ஆயுதம் அந்த சாப்பிட்டு கொண்டிருக்கிற நாயின் தலையில் பட்டு அது ஓலமிட்டபடியே வாசலுக்கு ஓடி விழுந்து இறந்து விட்டது. வெளியே சென்றிருந்த ஹரதத்தர் வீட்டிற்கு வருகிறார். வாசலில் ஒரு நாய் இறந்து கிடக்கிறது. மனைவி அழுத கண்ணீரோடு நிற்கிறார். விவரம் அறிகிறார். நாய் சாப்பிட்டதில் எந்த குற்றமும் இல்லை. நம்முடைய உணவை நாய் சாப்பிடுவதற்கு முன்பாக தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு உம்முடையது. கவனக்குறைவாக இருந்தது உம்முடைய பிழை. ஆக குற்றம் உன்னடுது, சாப்பிட்ட நாயினுடையது அல்ல. ஒரு பெரும் பாவம் நேர்ந்து விட்டதே. இறந்து கிடக்கிற அந்த நாயை எடுத்து தன் மடி மீது கிடத்திக் கொள்கிறார். அதற்கு நெற்றியில் விபூதி பூசுகிறார். அதன் கழுத்தில் ருத்ராட்சம் அணிவிக்கிறார். அதன் காதில் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுகிறார். ஓதி ஒரு சில நிமிடங்கள் அவர் கண்மூடி தியானிக்கிற போது வீட்டினுடைய வாசலில் ஒருவித மணி யோசையோடு ஒளி பிரவாகமாக விண்ணில் இருந்து ஒரு புஷ்பக விமானம் இறங்குகிறது. இறங்கியதும் ஹரதத்தனுடைய மடியில் கிடந்த அந்த இறந்து போன நாய் அதனுடைய பூத உடலில் இருந்து ஒரு தேவ சரீரமாக, ஒரு ஒளி வடிவமாக ஒரு நாய் வாசலுக்கு வாளாட்டியபடியே நடந்து போய் மலர்ந்த முகத்தோடு அந்த புஷ்பக விமானத்தில் ஏறி அமர்கிறது. அந்த ஆத்மாவை சுமந்தபடி அந்த விமானம் நேராக கைலாயம் சென்று அந்த நாய்க்கு மோட்சகதி தந்து விடுகிறது. அதன் பிறகு அவர் தன்னுடைய நிஷ்டையை கலைத்து ஒரு நிம்மதி கொள்கிறார். தன் வீட்டில் இறந்துவிட்ட அந்த நாய்க்கு ஒரு மோட்சம் கிடைத்தது. அது கைலாயம் சென்றது. அதை வீட்டில் இருப்போர் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். இறந்துவிட்ட நாய் மோட்சகதி அடைந்தது என்றாலும் அவர் மனதுக்குள் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கு. தனது தாயார் நெல்லை திங்க வந்த காளையை அடித்து விரட்டினாலே அது ஒரு பாவம். வீட்டினுள் இருந்த உணவை சுவைத்ததற்காக அந்த நாயை கொன்றுவிட்டாலே நம் மனைவி, அது ஒரு பாவம். இந்த பாவங்களுக்கு என்ன விமோசனத்தை தேடுவது? அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்கு யாதொரு விமோசனம் உண்டோ? எதை தேடுவது என்று
சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகத்தை எழுதுகிறார். ஒரு ஓலைச்சுவடை எடுத்து எழுதுகிறார். அவருக்கு முடிக்க தெரியல. இதுக்கு என்ன விமோசனம்னு 2வது வரி எழுத முடியல. பெருவாறு யோசிக்கிறார். பாவங்களை செய்தது தாயும் மனைவியும். ஜாக்கிரதையா 2வது வரி எழுதணும். என்ன எழுதுறதுன்னு தெரியல. யோசித்து பார்த்து விட்டு, சரி காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து யோசிப்போம் அப்படின்னு வீட்டினுடைய மேல் கூரையில் பாதி எழுதி அந்த ஓலை சொருகி விட்டு குளிக்க சென்று விடுகிறார். காவிரியில் நீராடி விட்டு வீடு திரும்பிய ஹரதத்தர் அனுதினம் செய்யக்கூடிய சிவபூஜைகளை செய்து முடித்து விட்டு, சரி இப்ப அந்த ஓலையை எடுத்து எழுதுவோம் என்று எடுக்கிறார். அந்த ஓலையில் இவர் எழுத தடுமாறிய 2வது வரி எழுதப்பட்டிருக்கிறது. உடனே மனைவியை அழைத்து கேட்கிறார், இந்த ஓலையில் 2வது வரி எழுதியிருக்க, இது யார் எழுதுனா அப்படின்னு கேட்கிறார். நீங்க தானே வந்து எழுதுனீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்னு மனைவி கேட்கிறாங்க. நானா என்று வியப்போடு கேட்கிறார். ஆமா, நீங்க குளிக்க போறேன்னு போனீங்க, உடனே திரும்ப வந்தீங்களே, வந்து ஓலையை எடுத்து எழுத்தானை எடுத்து கிடுகிடுன்னு எழுதி வச்சுட்டு மேலே சொருவிட்டு திரும்ப குளிக்க போறேன்ட்டு போனீங்களே, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். அப்போதுதான் இவர் மனதுக்குள் உதிக்கிறது, தனக்காக சிவனே தன் ரூபத்தில் வந்து தன் வீட்டில் மீதம் இருக்கிற அந்த வாக்கியத்தை எழுதி பூர்த்தி செய்து வைத்து விட்டு போனார் என்பதை புரிந்து அகமகிழ்கிறார். அடட, எத்தனை பெரும் பாக்கியம் சிவன் எமக்கு செய்வது என்று அந்த கணமே அக்னீஸ்வர பகவானை எண்ணி மனதினில் தொழுது கொள்கிறார். சரி, அப்படி என்ன அந்த 2வது வரி எழுதப்பட்டிருக்கிறது? அதில் என்ன சொல்லுது? அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் யாவற்றுக்கும் ஒரு விமோசனம் தேடுகிற போது அந்த விமோசனத்தை எப்படி பெறுவது என்று அந்த 2வது வரி என்ன சொல்லுது? அறியாமல் செய்த பாவங்களுக்கு எம்மை மன்னித்து எனக்கு பாவ விமோசனம் கொடு என்று நாடுவோர் தங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒருமுகமாக நின்று பரிபூர்ண சரணாகதியோடு சிவநாமத்தை உச்சரித்தாலே அந்த பாவம் விட்டு விலகிவிடும் என்று அந்த 2வது வரி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை அப்பகுதியைச் சேர்ந்த சோழ வம்சத்து பிரமுகர் ஒருவர் சுவாமியை வந்து தரிசிக்கிறார். அரச வம்சாவளியில் தோன்றிய அவர் பேரதிகாரம் மிக்கவர். சுவாமிகளை தரிசனம் செய்து சாஷ்டாங்கமாக அவர் பாதங்களில் விழுந்து வணங்கி, தமக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது, தங்களுடைய சர்வ வல்லமைகளையும் ஜனங்கள் மூலம் யாம் கேட்டறிந்தோம், எம்முடைய விண்ணப்பத்தை நீங்கள் நிலைத்தால் நிறைவேற்றி தர முடியும் என பணிவோடு பேசுகிறார். ஹரதத்தர் வந்து அந்த பெரியவரிடம் என்ன மாதிரி விண்ணப்பம் என வினாவ, நான் இந்த பூமியில் எல்லா செல்வாக்குகளையும் அனுபவித்து மகிழ்ந்தவன், ஆனால் இப்போது எமக்கு அதில் எதுவிலும் நாட்டம் இல்லை. இப்போது என்னுடைய பேருள்ளம் யாவும் சதா சிவனை சிந்தித்து இருக்கிறது. எம்முடைய ஆசையெல்லாம் இந்த சரீரத்தோடு யாம் கைலாயம் செல்ல வேண்டும். கைலாயத்திலிருந்து புஷ்பக விமானம் வந்து எம்மை ஏற்றிச் செல்ல வேண்டும். அப்படி ஒரு பெரும் பாக்கியம் எமக்கு கிட்ட வேண்டும். தாங்கள் நினைத்தால் என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து வைக்க முடியும் என்று சுவாமிகளிடம் மன்றாடி தன் கோரிக்கையை வைக்கிறார். அப்போது ஹரதத்தர் பதில் கூறுகிறார், அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறதப்பா. அரையாமத்தில் நீங்கள் கஞ்சனூரில் அக்னீஸ்வர பகவானை வழிபட்டு அதைத் தொடர்ந்து 6 சிவாலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும். அதாவது சுவாமிகள் குறிப்பிட்ட காலம் என்பது இருட்டிய பிறகு தொடங்கப்படுகிற பயணம் நடுநிசிக்குள்ளாக வந்து பூர்த்தி அடைய வேண்டும். 12 மணிக்குள்ளாக மொத்தமாக 7 சிவாலயங்களில் தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி செய்து
உம்முடைய பயணத்தை மறுபடியும் கஞ்சனூர் அக்னீஸ்வர பகவானிடம் வந்து பூர்த்தி செய்தேயானால் உம்மை அழைத்து செல்வதற்கு விண்ணுலக பல்லக்கு வரும் என்று சொல்கிறார். இவ்வளவுதானா? இப்பொழுதே தொடங்குகிறேன் அந்த பயணத்தை என்று ஓர் பஞ்சகல்யாணி குதிரையில் ஏறி அமர்கிறார். ஒற்றை உதவியாளர் ஒருவர் குடைபிடித்தபடி பின்னாடியே ஓடுகிறார். அந்த காலங்களில் வாழ்ந்த மனிதர்கள் மைல் கணக்கான தூரத்தையும் வேக நடை போட்டு வேகமாக கடக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர்கள். அருகே இருக்கக்கூடிய 6 சிவாலயங்களை போய் தரிசனம் செய்கிறார். நடுநிசியில் வந்து மறுபடியும் அக்னீஸ்வர பகவானை வந்து தரிசிக்கிறார். குதிரையை விட்டு இறங்கி ஆலயத்தினுடைய கர்ப்பகிரகத்தை நோக்கி ஓடுகிறார் அந்த பெரிய மனிதர். அவரை சுமந்து வந்த குதிரை மூச்சிறைக்க நின்று சோர்ந்து சற்றென சரிந்து விழுந்தது. அந்த குதிரைக்கு பின்னால் குடைபிடித்து ஓடிய அந்த பணியாளரும் மூச்சிறைப்பு தாங்காமல் நெஞ்சை பிடித்தபடி சரிந்து விழுந்தார். இருவருடைய மூச்சும் அங்கே போய்விட்டது. உள்ளே போன பிரமுகர் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வருகிறார். அந்த இருவரையும் காணும். அருகே இருக்கக்கூடிய அரதத்தரிடம் கேட்கிறார், என்ன சுவாமி ஆச்சு? பல்லக்கு வந்தது, அவர்கள் இருவரும் ஏறி கைலாயம் பயணப்பட்டு விட்டார்கள் என்று சாதாரணமாக சொல்கிறார். என்ன சுவாமி, நான் தானே பயணம் செஞ்சேன், பல்லக்கு எனக்கு தானே வரணும், என் கூட வந்த அவருக்கும் என்னை சுமந்து வந்த குதிரைக்கும் கிடைத்து விட்டதே என்று சங்கடத்தோடு கேட்கிறார். அவர்கள் நடந்து வந்தார்கள் அப்பா, நீ குதிரையில் சொகுசாக பயணம் செய்து வந்தாய், உன்னை சுமந்து வந்த குதிரைக்கும் உன் கூட விடாது ஓடி வந்த சேவகனுக்கும் அந்த பலன் போய் சேர்ந்து விட்டது, அவர்கள் பாக்கியம் பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அதை கேட்டதும் அந்த பெரிய மனிதர் உணர்ந்து பார்க்கிறார். எதனுடைய பலனை நாம் அடைய வேண்டும் என்றாலும் அதற்கான உழைப்பை நாம் நேரடியாக செய்திருக்க வேண்டும், நாம் ஈடுபட்டிருக்க வேண்டும். நம்முடைய பரிபூர்ண ஈடுபாடுதான் எதை ஒன்றையும் நமக்கு பெற்றுத்தரும். 7 சிவாலயத்தை நடு இரவில் தரிசிக்க வேண்டும் என்கிற ஒரு இலக்கை பூர்த்தி செய்தாலும் அதை பூர்த்தி செய்ய வைத்தது நம்மை சுமந்து சென்ற குதிரை. அந்த குதிரைக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. நாம் காலார நடந்து சென்றிருக்க வேண்டும். நடக்கிற ஒவ்வொரு நொடியும் நாம் நம்மை அறியாமல் நாம் சிவமந்திரத்தை சொல்லியிருப்போம். எத்தனையோ நுணுக்கங்களை சரிவர கடைபிடித்திருப்போம். அதுதான் நாம் செய்ய தவறியது. இம்முறை அதை கவனத்தோடு செய்வோம் என மறுநாள் அரதத்தர் சொன்ன அதே பொழுதில் அக்னீஸ்வர பகவானை வணங்கி தொடங்கிய அந்த பயணம் 6 சிவாலயங்களை வழிபட்டு மறுபடியும் கஞ்சனூர் வந்து சேருகிறார். அவருக்கு விண்ணில் இருந்து ஒளி பிரவாகமாக ஒரு பல்லக்கு கிணிகிணி என மணியோசை எழுப்பியபடி வந்து இறங்குகிறது. அந்த பல்லக்கை கண்டதும் அருகே இருந்த ஹரதத்தர் பாதத்தில் நமஸ்காரம் செய்து அவருக்கு நன்றி கூறி அந்த பல்லக்கில் ஏறி விண்ணுலகம் போனார் என்று ஹரதத்தரனுடைய வாழ்வில் நடந்ததை அவருடைய சரித்திர குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. ஹரதத்தர் கமலாட்சி தம்பதியருடைய இல்லற வாழ்வில் பெற்றெடுத்த பிள்ளைகள் 7 மகன்கள் 2 மகள்கள். மகன்களுக்கு பெயர்கள் மகாதேவன், நீலகண்டன், சங்கரன், சந்திரசேகரன், சம்பு, மத்தியார்த்த நேஸ்வரன், கோவடு நாயகர். மகள்கள் கற்பகாம்பிகை, மீனாட்சி என பெயரிட்டிருந்தார். ஒரு சமயம் அக்னீஸ்வர ஆலயத்தில் ரதோற்சவம் நடைபெறுகிறது. ஊர் ஜனங்கள், ஊரார் பிள்ளைகள், குழந்தைகள் எல்லோரும் பெரும் கூட்டமாக கொண்டாடி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் அது. அப்போது ஹரதத்தரனுடைய பிள்ளைகள் தனது தந்தையை பார்த்து கேட்கிறார்கள், அப்பா, இந்த கோயில் திருவிழா காலத்தில் ஊரார் பிள்ளைகள் எல்லோரும் வருகிறார்கள். யாவரும் பளபள என பட்டாடைகள் அணிந்திருக்கிறார்கள், விதவிதமான தங்க ஆபரணங்கள் அணிந்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் மட்டும்தான் அவர்கள் மாதிரி எந்த ஆபரணங்களும் அணியாமல் மிக எளிமையாக போகிறோம். அது எங்களுக்கு ஒரு மனக்கூச்சத்தை தருகிறது. தாங்கள் அதற்கு ஏதேனும் ஒரு வழி செய்யப்படாதா என்று கேட்கிறார்கள். அதுக்கு அரதத்தர் சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் பூசுகிற விபூதியும் குங்குமமும் உங்கள் சரீரத்துக்கான ஆபரணங்கள்.
சதா காதுகளில் கேட்டு மகிழ்கிறீர்களே ஸ்லோகங்களும் சிவநாமங்களும், அது உங்கள் காதுகளுக்கான அணிகலன்கள். சிவாலய பிரதட்சணம் செய்வதே பாதபூஷணம். இப்படி தெய்வீகமான ஆபரணங்களை நீங்கள் எப்பொழுதும் அணிந்திருக்கிறீர்கள் பிள்ளைகளே. அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிற போது இப்படி சாதாரண விஷயங்களில் ஆசை கொள்ளலாமோ என்று கேட்கிறார். ஹரதத்தர் சொன்ன பதிலை கேட்ட அந்த குழந்தைகள் அவரை சூழ்ந்து கொண்டு, தந்தையே, தாங்கள் சொன்னது யாவும் சரி, தாங்கள் சொன்ன ஆபரணங்களை நாங்கள் அணிந்திருப்பதும் உண்மைதான். ஆனால் இந்த லௌகீக ஆபரணங்களை ஒரு முறையாவது நாங்கள் அணிந்து பார்க்க ஆசைப்படுகிறோம். மற்ற குழந்தைகளோடு கலந்து நிற்கிற போது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தாங்கள் மனது வைத்தால், சிவனிடம் கேட்டால் அவர் கொடுப்பார் அல்லவா? எங்களுக்காக நீங்கள் கேட்டு வாங்கி கொடுக்க கூடாதா என்று அந்த குழந்தைகள் கள்ளங்கபடமற்று தந்தையிடம் கேட்கின்றன. அப்போது ஹரதத்தர் என்ன நினைக்கிறாராம், இந்த பிஞ்சு குழந்தைகளுக்குள் ஈஸ்வர பக்தி மேலோங்கி இருக்கிறது, பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அப்பா சிவனை கேட்டால் சிவன் கொடுக்கப் போகிறார் என்று நம்பிக்கை மிகுந்து இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை பால்பட்டு விடக்கூடாதே என்று அந்த கணமே நிட்டையில் அமர்ந்து சிவனிடம் பிரார்த்தனை செய்கிறார். அடுத்த ஓரிரு நிமிடங்களில் அவர் வீடு இருக்கும் தெருவில் ஒரு காளை மாடு ஜல் ஜல் என்ற ஓசையோடு கடந்து போகிறது. சட்டென கண் விழித்த ஹரதத்தர் என்ன சொல்கிறார், தனது பிள்ளைகளை அழைத்து, இப்போது ஒரு காளை மாடு வீதி வெளியே போகிறதே, அது போகிற அடிகளை போய் கவனியுங்கள். அது கால் பாத தடங்கள் பதிந்திருக்குமே, அந்த பதிந்திருக்கிற தடங்களை போய் பாருங்கள். பதிந்த அந்த தடங்களில் ஆபரணங்கள் புதைந்து இருக்கும். போய் உங்களுக்கு தேவையான ஆபரணங்களை எடுத்து அணிந்து கொண்டு மகிழ்க என்று சொல்கிறார். அதுபோல அந்த குழந்தைகள் போய் பார்க்கிறார்கள். ஒரு காளை மாடு முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. அது போன அடித்தடங்களில் போய் கை வைத்து பார்க்கிறார்கள். மணலோடு மணலாக வளையல், மோதிரம், அட்டிகை, பிடி, என்னென்ன தேவையோ எல்லாம் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொன்றாக தோண்டி தோண்டி எடுக்கிறார்கள். எடுத்து அந்த குழந்தைகள் யாவரும் அணிந்து கொண்டு ஆசை தீர அந்த திருவிழாவுக்கு சென்று வந்தார்கள் என ஹரதத்தரனுடைய சரிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு சமயம் ஹரதத்தர் திருவாடுதுறையில் அருள்பாலிக்கும் கோவடு நாயகரை தரிசித்து விட்டு திரும்புகிற போது இருட்டி விட்டது. அந்த நேரம் இடியும் மழையுமாக கடும் நெருக்கடி. ஊர் திரும்பி வருகிற சாலை தடம் புரியவில்லை. தடுமாறி ஒரு மரத்தடியில் நின்று விட்டார். அப்போது ஒரு ஆடு மேய்க்கும் இடையன் ஒருவன் வந்து, சுவாமி எந்த ஊர் போகணும்? நான் அந்த ஊருக்கு தான் போகிறேன், வாங்க உங்களுக்கு வழிகாட்டுறேன், எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பழக்கம் அப்படின்னு சுவாமிக்கு வழிகாட்டியபடியே கஞ்சனூர் வந்து விட்டு விடுகிறார். சுவாமி வீட்டுக்கு வந்ததும் தனக்கு துணையாக வந்த இடையரை சாப்பிட்டு விட்டு போப்பா என்று சொல்கிறார். இல்லைங்க, எனக்கு நான் வீட்டில் போய் தான் சாப்பிட்ணும், நீங்கள் எதானா கொடுங்க, நான் எடுத்துட்டு போகிறேன்னு அந்த இடையர் சொல்கிறார். வீட்டில் இருந்த அன்னமும் அதில் நல்ல நெய்யும் பாகற்காய் குழம்பும் ஒரு இலையில் வைத்து கொடுத்து உதவி செய்த இடையனை வழி அனுப்புகிறார் ஹரதத்தர். மறுநாள் காலை அக்னீஸ்வரர் ஆலயத்தில் கர்ப்பகிரகத்தில் லிங்கத்தை சுற்றி சாதமும் பாகற்காய் குழம்பும் சிதறி கிடக்கிறது. ஆலய கதவை திறந்த அர்ச்சகர்களுக்கு பேரதிர்ச்சி. இது என்ன இப்படி ஒரு காட்சி? நேற்று சுவாமிகளுக்கு நாம் படைத்த படையல் என்ன? இன்றைக்கு இங்கே இருப்பது என்ன? பாகற்காய் படையல் யார் செய்தது? ஏன் இப்படி சிதறி கிடக்கிறது என்று தடுமாறுகிறார்கள். அப்போது ஆலய சமையற்காரர்களை அழைத்து, இது என்ன விபரீதம், இது எப்படி இங்கே வந்தது என்றெல்லாம் பெரும் விசாரணை நடக்கிறது. அந்த கணம் ஓர் அசிரீரி வாக்கு கர்ப்பகிரகத்தில் இருந்து எதிரொலிக்கிறது. யாமே நேற்று
அரதத்தருக்கு வழிகாட்டினோம், அவர் அன்பாக தந்த உணவை நாமே ஏற்றோம் என்று ஒரு குரல் கேட்டு ஓய்கிறது. அந்த தகவலை எடுத்து வந்து அரதத்தரிடம் கேட்கிறார்கள். முதல் இரவு நடந்ததை அவர் சொல்ல ஊரார் மெய்சிலிர்த்து நிற்கிறார்கள். இப்படி ஒரு சிறப்பு நம்மூரில் வசிக்கிற அரதத்தருக்கும் சிவனுக்குமாக இருக்கிறதே. தெய்வம் அவரோடு நட்பு கொண்டு உறவாடுகிறது. என்ன ஒரு ஆச்சரியம்! அவர் காலத்தில் நாமெல்லாம் வாழ்கிறோமே என்று அவரை யாவரும் போற்றி மகிழ்கிறார்கள். ஹரதத்தனுடைய சகோதரி மகன் கங்காதரன் கால் முடமானவர். அவருக்கு வாழ்நாள் பெரு ஆசை காசி செல்ல வேண்டும் என்பது. தன்னுடைய மாமாவான ஹரதத்தரை வந்து நமஸ்கரித்து தன்னுடைய பெரும் ஆசையை தெரிவிக்கிறார். வாழ்நாளில் எப்படியாவது யாம் காசி செல்ல வேண்டும், தாங்கள் தான் அதற்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார். சரியப்பா, நீ காவிரியில் போய் ஸ்நானம் செய்துவிட்டு வா, வழி சொல்கிறேன் என்று தன்னுடைய சகோதரி மகனை அனுப்பி வைக்கிறார். அவரும் மாமா சொன்ன வார்த்தைப்படி கஞ்சனூரில் ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றங்கரையில் போய் தலைமுழுகி எழுகிறார். பார்த்தால் காசி மணிகர்ணா காட்டாக இருக்கிறது. கஞ்சனூரில் ஓடிக்கொண்டிருக்கிற காவிரியில் தலை மூழ்கி எழுந்தபோது காசி நகரமாக இருக்கிறது. என்னடா அது, காசி போகணும்னு மாமாட்ட சொன்னோம், போய் குளிச்சுட்டு வான்னாரு. நம்மூர் ஆற்றுல குளித்தோம், அங்கே தலை முழுவுனா கங்கையில் எழுந்திரும்படி ஆயிட்டே, என்ன ஒரு பெரிய விந்தை என்று காசியில் அவருடைய நெடுநாள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் வணங்குகிறார். அவரிலேயே பல நாட்கள் சுற்றி வருகிறார். இப்போது அவருக்கு காசி வந்து விட்டார். அவருடைய நெடுநாள் கனவு ஆசை நிறைவடைந்து விட்டது. ஆனால் மறுபடி கஞ்சனூர் எப்படி செல்வது என்று தெரியவில்லை. அந்த ஏக்கத்தோடையே காசி மாநகரில் நாளும் பொழுதும் சுற்றி வருகிறார். ஒரு நாள் காசி விஸ்வேஸ்வரர் ஆலயம் அருகே உள்ள படித்துறையில் விபூதி பூசிய ஒரு மகாபுருஷர் தன் பத்தினியோடு அமர்ந்து தாயக்கட்டை விளையாடி கொண்டிருக்கிறார். இவர் அவர் அருகே போய் நின்று அவர்கள் விளையாடுவதை பார்க்கிறார். விளையாடி கொண்டிருக்கிற அந்த மகாபுருஷர் எந்த ஊரப்பா என்று விசாரிக்கிறார். தான் இதுபோல கஞ்சனூரிலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னதும், ஓ அப்படியா, அந்த ஊரில் ஹரதப்பர்னு ஒருவர் இருக்கிறாரே, அவரை தெரியுமா உமக்கு என்று கேட்கிறார். அவர் என்னுடைய தாய்மாமா தான், அவர்தான் எம்மை இங்கு அனுப்பி வைத்தார் என்று ஆர்வத்தோடு பதிலளிக்கிறார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீ அவரை ஊருக்கு போனால் காசியில் ஒருவர் நலம் விசாரித்தார்னு சொல்லணும்பா என்று சொல்கிறார். உடனே விளையாடி கொண்டிருக்கிற அந்த அம்மையாரும், நானும் அவரை ரொம்ப நலம் கேட்டேன்னு சொல்லணும்பா என்று சொல்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் சிரித்த முகமாய் தலையாட்டி கொண்ட கங்காதரன், மாமா வந்து அவருடைய சித்தாடல் மூலம் என்னை அங்கே குளிக்க சொன்னார், இங்கு வந்து எழுந்தேன், இப்போ ஊருக்கு போக வழி தெரியாமல் இருக்கிறேன் என்று அழுத்து கொண்டார். அதுக்கு ஏன்பா அது கவலைப்படுற, எப்படி வந்தியோ அப்படியே ஊருக்கு போக வேண்டியதானே, மறுபடியும் கங்கையில் இறங்கு, ஹரதத்தரை மனசில் தியானம் பண்ணிட்டு தலைமுழுகு, உன் ஊரில் எழுந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். ஓ இவ்வளவுதானா என்று அந்த கணமே ஓடிக்கொண்டிருக்கிற கங்கையில் குதித்து ஹரதத்தரை தியானித்து தலைமுழுகுகிறார். எழுகிற போது கஞ்சனூர் பிரம்ம தீர்த்தத்தில் எழுகிறார். என்ன அதிசயம் என்று வியந்து நிற்கிறார். வியப்பு குறையாமல் ஹரதத்தரை போய் தரிசனம் செய்து அவர் பாதத்தில் நமஸ்காரம் செய்கிறார். காசி பயணமெல்லாம் சிறப்பாக இருந்ததா என்று கேட்கிறார் ஹரதத்தர். ரொம்ப சிறப்பாக இருந்தது மாமா, எந்த குறையும் இல்லை. அந்த காசி மாநகரில் எம்மை யாராவது நலம் விசாரித்தார்களா, எமக்கு வேண்டியவர்கள் யாராவது அங்கு இருக்கிறார்களா என்று கேட்கிறார் ஹரதத்தர். ஆமாம் மாமா, ஒரு லட்சணமான தம்பதி படித்துறையில் தாயம் விளையாடிட்டு இருந்தா, வழி தெரியாமல் நின்ற எனக்கு
அவங்க சொல்லுதான் வழியா அமைஞ்சுது. அவங்க தான் உம்மை விசாரிச்சாங்க. ஓ, காசி விஸ்வநாதரும் விசாலட்சுமியும் எத்தனை அன்பு என் மேலே! ஒரு சாதாரணவனே நல்லா இருக்கானான்னு உன்னிட்ட நலம் விசாரித்து அனுப்பிச்சாங்க பாரு அப்படிங்கிறார். அப்பொழுதுதான் கங்காதரனுக்கு புரிகிறது, அப்படி ஒரு தெய்வீக தம்பதியாக அமர்ந்து தாயம் விளையாடி அவர்கள்தான் சிவனும் பார்வதியும் என்று உணர்ந்து மெய் சிலிர்க்கிறார். பிற்காலத்தில் இந்த கங்காதரரே அரதத்தருக்கு பிரதம சீடராக இருந்து அவர் இயற்றிய பல கிரந்தங்களுக்கு விளக்க உரை எழுதுபவராகவும் அமைந்தார். இந்த கங்காதரன் கஞ்சனூரில் மூழ்கி காசி சென்று மறுபடியும் கஞ்சனூர் வந்து எழுந்த அந்த காவிரி கரைக்கு மணிகர்ணிகை தீர்த்தம் என்ற பெயரும் பிற்காலத்தில் வழங்கலாயிற்று. கஞ்சனூரில் சிவப்பிரியன் என்று ஒரு பிராமணர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 2 பிள்ளைகள், தர்மபாலன், சுமதி என்று 2 பிள்ளைகள். இருவரும் பாலகர்கள், குழந்தை பருவத்தினர். இந்த சிவப்பிரியன் ஒரு நாள் காவிரி கரையில் ஸ்நானம் செய்ய சென்றிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து வீடு திரும்புகிற போது அந்த சிவப்பிரியனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. அவருடைய குழந்தை தர்மபாலன் திடீரென நோய்வாய்ப்பட்டு வாந்தி பேதி எடுத்து மூர்ச்சையாகி வீட்டினுள் இறந்து கிடக்கிறான். அவரது மற்றொரு மகளான சுமதி குழந்தை, அவளும் கொள்ளைப்பக்கமாக போனவள் ஒரு நாகம் தீண்டி அந்த இடத்திலே இறந்து போகிறாள். ஒரு இறப்பு செய்தியை எதிர்கொண்டு தலையிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கிடக்கிற சிவப்பிரியனுக்கு மற்றொரு பேரதிர்ச்சியாக அமைகிறது மற்றொரு இறப்பு செய்தி. 2 பிள்ளைகளுடைய பிரேதங்களும் நடுவீட்டில் கிடத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து ஆக வேண்டிய ஈமச்சடங்கள் எதிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் ஒரு பித்து பிடித்தவரைப் போல வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் சிவப்பிரியன். உற்றார் உறவினர் ஊரார் யாவரும் வந்து அவருக்கு பலவாறு ஆறுதல் சொல்கிறார்கள். எதுவும் அவர் செவிகளுக்கு செல்லவில்லை. ஒரு பேர் இழப்பு, புத்திர சோகம், எதை கொண்டும் ஆறுதல் சொல்ல இயலாது. இவரை எதை வைத்து தேற்றுவது என்று தவிக்கிற ஜனங்கள் அரதத்தரிடம் போய் சொல்கிறார்கள். சிவப்பிரியன் வீட்டில் இப்படி ஒரு பெரும் துக்கம் நடந்து விட்டது. ஒரே நேரத்தில் அவரது 2 பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். நீங்கள் தான் வந்து சிவப்பிரியனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அது உங்களால் தான் முடியும் என்று அரதத்தரிடம் ஜனங்கள் போய் விண்ணப்பிக்கிறார்கள். சிவப்பிரியன் வாழ்வில் இப்படி ஒரு துயரம் என கேட்ட அரதத்தரும் கண் கலங்குகிறார். அவருடைய கிரகத்தை நோக்கி நாம் வருவோம் என்று அரதத்தர் வேகநடை போட்டு அவர் வீட்டிற்கு வருகிறார். நேராக வீட்டினுள் கிடத்தப்பட்டிருக்கிற பிரேதங்களுக்கு அருகே சென்று அதன் காதுகளில் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி ஒரு பிடி விபூதியை எடுத்து மந்திரித்து அதன் மேனியெங்கும் தடவுகிறார். கையோடு வைத்திருக்கிற ஜலத்தை எடுத்து இருவர் முகத்திலும் தெளிக்கிறார். இறந்து கிடந்த அந்த 2 குழந்தைகளும் கைகால் அசைத்து கண் விழித்து மெல்ல மெல்ல உயிர் பெற்று எழுந்து அமர்கின்றன. ஊரார் யாவருக்கும் ஒரே திகப்பு, ஆச்சரியம், அதிசயம். குழந்தைகளை இழந்த பெருந்துக்கத்தோடு இருந்த சிவப்பிரியன் ஆனந்த கூச்சலிட்டு வந்து அருகே நின்று கொண்டிருக்கிறார். அப்போது உயிர் பெற்ற அந்த 2 குழந்தைகளும் அரதத்தரிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு, எங்களுடைய முன்ஜென்ம நினைவுகள் வந்துவிட்டது. முன்பொரு ஜென்மாவில் நாங்கள் இருவரும் இன்றைக்கு எங்களுக்கு தந்தையாக இருக்கிற இந்த சிவப்பிரியனுக்கு அடிமைகளாக இருந்தோம். அப்படி நாங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் எங்களுக்கு அவர் சரிவர கூலி கொடுக்காமல் கடன் வைத்துவிட்டு மறைந்தார். அந்த கடனை சமன் செய்யும் பொருட்டு அந்த கடனை அவரிடமிருந்து பெறும் வகையில் அவருக்கு பிள்ளைகளாக இந்த ஜென்மாவில் நாங்கள் பிறப்பெடுத்தோம்.
பிறந்த இந்த 7 வருடங்களில் எங்களுக்கு அவர் செலுத்த வேண்டியிருந்த கடனை எங்களுக்கு அவர் உடையாகவும் உணவாகவும் தந்து செலுத்தி விட்டார். கடன் தீர்ந்ததும் எங்களுடைய ஆயுள் முடிந்து விட்டது. இதுதான் எங்களுக்கான பிறப்பு இறப்பு சூட்சம ரகசியம். அதனால் இதில் வருந்துவதற்கு ஏதும் இல்லை. எல்லாம் முன்ஜென்ம பயன் கணக்கின் காரணமாக நடந்ததே என்று அந்த பிள்ளைகள் பேசுகின்றது. இதை கேட்டு வியப்போடு சிவப்பிரியனும் பார்க்கிறார், ஊராரும் பார்க்கிறார்கள். இப்போதுதான் ஒரு பேரதிசயம் நிகழ்கிறது. இவ்வாறு இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் கூர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அதே நேரம் அந்த வீட்டினுடைய வாசலில் ஒரு பேரொளியாக பெரும் மனம் கமழ தெய்வீக ஓசைகளோடு ஒரு விண்ணுலக பல்லக்கு வந்து இறங்குகிறது. அதிலிருந்து சிவகணங்கள் இறங்கி வந்து அங்கே இருக்கும் ஹரதத்தரிடம் பணிந்து நிற்கிறார்கள். ஹரதத்தர் கண்களுக்கு தெரிகிற அவர்கள் மற்றவர்களுக்கு தெரியவில்லை, ஒளி வடிவமாக தெரிகிறார்கள். ஹரதத்தர் அவர்களோடு உரையாடுகிறார். என்ன நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் எப்போது அந்த இறந்து கிடந்த பிரேதங்களுக்கு பஞ்சாட்சர மந்திரம் ஓதி விபூதி அணிவித்தீர்களோ அப்போதே அந்த பிரேதங்களுக்கு மோட்சகதி கிடைத்து விட்டது. அந்த மோட்சகதி கிடைக்கப்பெற்ற அந்த ஆத்மாக்களை நாங்கள் பெரும் சிறப்போடு அழைத்து செல்வதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறோம். சிவப்பதவி கிடைக்கப்பெற்ற அந்த ஆத்மாக்களை கைலாயம் சென்று சேர்ப்பதற்காக பல்லக்கோடு வந்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு சம்பாஷணை கேட்ட அந்த 2 பிள்ளைகளும் பேரானந்த வயப்படுகிறார்கள். அடட, எத்தனை பெரிய பாக்கியம்! எங்களுக்கு சிவப்பதவி கிடைத்து விட்டதா, மோட்சகதி கிடைத்து விட்டதா, என்ன பெரும் கருணை என்று மறுபடியும் தரைதாழ்ந்து வணங்குகிறார்கள். அப்படியே அவர்களுக்கு மறுபடியும் மூச்சு போய்விடுகிறது. இருவரது பிரேத உடல்களிலிருந்து ஆத்ம உடல் தனியே பிரிந்து சென்று அந்த கைலாய வாகனத்தில் ஏறி விண்ணில் மறைந்து போகிறது. இந்த நிகழ்ச்சியை கூடியிருந்து பார்த்த ஜனங்கள் யாவருக்கும் ஒரு முன்ஜென்ம வினை என்பது மறுஜென்மத்தில் தொடரக்கூடியது என்பதை ஒரு செய்முறை விளக்கமாக பாடம் நடத்திய ஒரு பெரும் ஞானத்தை அந்த ஜனங்கள் பெற்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஓர் விளைவு உண்டு. அதனுடைய பலாபலன்களை அந்த ஜென்மாவில் நாம் சந்திக்க தவறினாலும் அடுத்த ஜென்மாக்களில் அதை தொடரும் அதனுடைய விலையை நாம் கொடுக்க நேரும் என்பதை அந்த சம்பவம் ஜனங்களுக்கு மறுபடியும் நீதி போதனையாக உபதேசிக்கிறது. காலங்கள் உருண்டோடுகின்றன. ஹரதத்தருக்கு வயோதிகம் வந்துவிடுகிறது. எண்ணற்ற சித்தாடல்களை செய்த ஹரதத்தர் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வெளியில் வராமல் வீட்டிலேயே இருந்து கொள்கிறார். நன்கு நடமாடிய காலங்களில் அக்னீஸ்வரரை வழிபடுவது மட்டுமல்லாது கஞ்சனூரை சுற்றி இருக்கக்கூடிய 7 சிவாலயங்களிலும் அனுதினமும் காலார நடந்து சென்று வழிபடுகிற வழக்கமுடையவர் ஹரதத்தர். தன்னுடைய தள்ளாமையை கருத்தில் கொண்டு தன்னுடைய வீட்டிலேயே 7 சிவலிங்கங்களை வைத்து அவற்றுக்கு பூஜை செய்து அப்படியே அவருடைய நாட்களை நகர்த்தி கொண்டு வருகிறார். ஒரு முறை தை மாதம் சுக்ல பஞ்சமி அன்று காலை நேரத்தில் அவருக்கு சிவன், பார்வதி, விநாயகர், முருகன், சிவகணங்கள் என கைலாயத்தில் இருக்கும் யாவரும் கூட்டமாய் வந்து தரிசனம் தருகிறார்கள். தரிசனம் கண்டதும் அகமகிழ்ந்து அவர்களை வணங்கி விவரம் அறிகிறார். உம்முடைய பெரும் தொண்டு இந்த பூமியில் நிறைவுக்கு வருகிறதப்பா, நீ எம்மோடு கைலாயம் வரலாம் என்று சிவன் வரவேற்கிறார். என்ன பெரும் பாக்கியம்! யாருக்கும் கிடைக்காத எத்தகைய ஒரு அழைப்பு! நீங்கள் நேராக வந்து கூப்பிடுகிறீர்கள். இந்த அக்ரகாரத்தில் எம் அருகே ஒரு 14 குடித்தனங்கள் இருக்கிறார்கள்.
இந்த மோட்சகதி எமக்கு கொடுத்தது போல அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அவர்களும் எம்மோடு வருவதற்கு சித்தமாய் இருக்கிறார்கள். அவர்களையும் சேர்ந்து அழைத்து செல்ல தாங்கள் சம்மதிக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் தன்னுடைய விருப்பத்தையும் விண்ணப்பத்தையும் ஹரதத்தர் தெரிவிக்கிறார். அப்போது சிவன் பார்வதி இருவரும் சேர்ந்த மாதிரி அப்படியே ஆகட்டும், உன் விருப்பம் போல் நடக்கும் என்று சொல்கிறார்கள். சிறிது நேரத்திலேயே சூரியனை விட பல மடங்கு ஒளி பிரவாகமாக ஒரு பல அடுக்கு கொண்ட வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட அழகு மிளிரக்கூடிய ஒரு பெரும் பல்லக்கு வருகிறது. விண்ணுலக விமானம் வருகிறது, வந்து இறங்குகிறது. அப்போது ஹரதத்தர் யாவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். எல்லோருக்கும் மோட்சகதி கிடைக்க வேண்டும் என பகவானிடம் வாங்கிவிட்டேன், வாகனம் அனுப்பியிருக்கிறார், யாவரும் வந்து ஏறலாம் என்று எல்லா வீட்டினரையும் அழைக்கிறார். அப்போது 13 வீட்டார்கள் வந்து ஏறிவிட்டார்கள். 14வது வீட்டில் இருப்பது ஒரு கிழவி. அவள், எனக்கு கொஞ்சம் அடிப்படை வேலை இருக்கு, நான் தினமும் விநாயகருக்கு மோதகம் செஞ்சு படைக்கிற வழக்கம் உள்ளவ, இன்னைக்கு மோதகம் வெந்துகிட்டு இருக்கு, அது முடிஞ்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் வர முடியும், அதனால முந்தி போறவா போங்கோ, நான் பின்ன வரேன், பின்ன அவசரம்னு அவ சொல்றா. உடனே மறுபடியும் சிவபெருமானிடம் கேட்கிறார். அவர் விநாயகரை பார்க்கிறார். விநாயகர் புன்முறுவல் பூக்கிறார். சரி, நீங்க வாங்கப்பா, அவ தனியா வருவா என்று பகவான் உத்தரவு கிடைக்கிறது. எல்லாரும் ஏறிய பிறகு ஹரதத்தர் வந்து ஏறுகிறார். அனுதினமும் அவருடைய எச்சில் இலையை சாப்பிட்டு வளரக்கூடிய பாசமிகு நாய் வந்து ஓலமிடுகிறது. ஹரதத்தரனுடைய காலை சுத்தி சுத்தி நீனும் வா என்று ஏற்றுக்கொள்கிறார். நீங்க போங்க, எனக்கு கடமை இருக்குன்னு சொன்ன அந்த கிழவி அடுப்பில் கொழுக்கட்டைகள் வெந்த பிறகு அதை எடுத்து சென்று தனது அனுதின கடமையான விநாயகருக்கு படைத்து மனமுருக பிரார்த்திக்கிறார். கைலாயத்திலிருந்து பல்லக்கு வந்திருக்கிறது, மோட்சகதி கொடுத்து விட்டோம், உங்களுக்கு இனி மறுபிறப்பு கிடையாது, எத்தனை பெரிய ஒரு பெரும் பாக்கியம். அத்தனை சிறப்புகளோடு அழைக்கப்பட்ட போதும் இல்லைல்ல, எனக்கு இன்னும் வேலை இருக்கு, கடமை இருக்கு, நான் விநாயகருக்கு செய்ய வேண்டிய தொண்டு இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் வருவேன்னு இவ்வளவு பக்தியோடு ஒரு கிழவி நம் சன்னதியில் நிற்கிறாளே என்று நெக்குருகி போய் விநாயகர் பிரசன்னமாகிறார். என்னம்மா உன்னுடைய பக்தி இவ்வளவு உசந்ததா இருக்கே, உன்னுடைய விருப்பம்தான் என்ன, உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது அந்த கிழவி தன்னுடைய ஒரு வேண்டுகோளை விநாயகருக்கு வழங்குகிறாள். ஹரதத்தர் உள்ளிட்ட யாவரும் சிவலோகம் சென்றடைந்த நாளான இன்று தைமாத சுக்ல பஞ்சமி அன்று ஆண்டுதோறும் உமக்கு யாரெல்லாம் மோதகம் படைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கும் ஹரதத்தர் போல மோட்சகதி கிடைக்க வேண்டும், அதை நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் என விநாயகரிடம் வேண்டுகிறாள். அப்படியே நடக்கும் அம்மா என்று விநாயகர் சொன்னதோடு எதிரே இருக்கும் கிழவியை தனது துதுக்கியால் தூக்கி விண்ணில் வீசுகிறார். கைலாயம் சென்று சேருகிறார் அந்த கிழவி. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், முதலில் போய் சேர்ந்து விட்டால் இந்த கிழவி, அதன் பிறகுதான் கஞ்சனூரில் புறப்பட்ட அந்த விண்ணுலக பல்லக்கு வந்து சேருகிறது. அவர்களை கைலாயத்தின் வாசலில் நின்று கிழவி வரவேற்றாலாம். வாங்க வாங்க, என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க, நான் அப்பயே வந்துட்டேன் என்று சொன்னாலாம். இன்றைக்கும் கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வர ஆலயத்திற்கு அருகே கற்பக விநாயகர் எனும் தனி ஆலயம் கொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் இந்த விசேஷமான விநாயகர். இதுகாரும் இந்த சரிதத்தை இடைவிடாது கேட்ட அன்பர்கள் யாவருடைய வாழ்விலும் பெரும் புண்ணியங்களும் பல சிறப்புகளும் கிடைக்கப் பெறுவார்கள். ஹரி ஓம் மகா